விசில் அடிக்கணும் பாப்பா. சண்டே எங்கேயாவது கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதான் கிளப்பி விட்டியா? இப்ராஹிம் பார்க் அங்க வந்திருக்கோம். இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உள்ள நிறைய அனிமல்ஸ் இருக்கு. பார்ப்போமே, வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் சொல்லு. போலாம். என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பல்கா ஒரு காளை மாடு நிக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, நிறையவே பயமா இருக்குன்னு தான் சொல்லணும். அமைதியா நிக்குது. பயப்பட வேணாம், அது கோவமா இல்ல. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப பெரிய உருவமா இருக்கு. பாப்பா ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ காளை மாடை தவிர்த்து நம்ம அடுத்த விலங்குகளை பார்க்க போலாம். இவருக்கு வந்து செம்மறி ஆடுங்க ரெண்டு கொம்பு இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மேல 2 கொம்பு, கீழே அந்த சைட்ல ஒரு 2 கொம்பு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. பட் இதுவுமே டேஞ்சர் தான். கொஞ்சம் பின்னாடியே வாங்க. இடம் எல்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுங்க. எல்லாம் நம்ம அண்ணுக்குட்டியை விட மிகவும் பெருசா இருக்குது. நல்லாவே இல்லையா? பாருங்க, கெடா எல்லாம் கொஞ்சம் பாயுன்னு சொல்றாங்க. அதனால நாங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கோம். அதுலயும் அந்த வெள்ளை கெடா காது காது மட்டுமே ஒரு 1.5 அடி இருக்கும் போல இருக்கு. இந்த விளையாட்டுல, இந்த வீர விளையாட்டுலாம் நாங்க பண்ண விரும்பல. அவங்க அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் பயமாவே இருக்கு. காதை தொட்டு போக்குமா? ஹாய், காதை கொடுங்க பாப்போம். கட்டி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அப்பா, கொம்பு இல்லைனாலும் ஆடும் பார்க்க செம்ம முரட்டுத்தனமா இருக்கான். செயின் போட்டு கட்டி வைக்கிற அளவுக்கு இந்த கெடாயோட சைஸ் 100 கிலோ வரும் போல. இருக்கலாமா? இவரு பாருங்க, ஃபுல்லா சடையாண்டியா இருக்காரு இவரு. ஓஹோ, கொம்பு செம ஷார்ப்பு. கட்டிங் எல்லாம் ஹேர் கட் பண்ணி விடுற அளவுக்கு முடி வச்சிருக்காப்ல. ஓ, எவ்வளவு கோபம் போடுறான் பாருங்க. அப்பா, ஆளு கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் கோபம் தாறுமாறா வரும். ஏற்கனவே ஹெல்த்தியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், அதனால வேணாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு கட்டி தான் வச்சிருக்காங்களா? ஆமா, கட்டி தான் இருக்கு. கூடவே கலர் கலரான வாத்து. கூண்டுக்குள்ள ஒரு டாக் தெரியுது. ஓகே. ஆஹா, பிட்புல்ங்க. பிட்புல் டாக் பல நாடுகள்ல தடை விதிக்கப்பட்ட நாய். வேணாம் பாப்பா, வேணாம், பக்கத்துல போகலாம். அங்க பாரு பிட்புல் டாக் கத்துறான் பாரு பிட்புல் குட்டி. இத்தனையும் எப்படி இருக்கான் பாரு. அவன் ரொம்ப கம்மியா தான் கீரை கட்டு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒரே ஒரு கீரையை தான் கொடுக்க போறோம். கீரை வச்சிருக்கான், இருக்கட்டும். குதிரைக்கு இந்த ஒரே ஒரு இதை மட்டும் கொடுப்போம். யானை பொசிக்க சோள பொரி தான். கோவப்படாம இருந்தா சரி. இந்தாங்க. எம்மா, பல்லெல்லாம் விளக்க மாட்டியா? பல்லு ரொம்பவே அழுக்கு பிடிச்சிருக்கு. பிஜிஎன்ஸ் புறாக்கள் வச்சிருக்காங்க. நடுல ஒரு சூப்பரான சண்டை சேவல். டிஃப்ரெண்டா இருக்கு. கோழிகிட்ட கொடுத்தா கூட கொத்தம். ஓகே, ஒரு புறாவை காட்டுறேன் பாருங்க. என்னமோ ரெக்கையெல்லாம் வந்துட்டு ஹேர் கட் பண்ணி ஒட்டி விட்ட மாதிரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. கேர்லி ஹேர்.
அது ரொம்ப கோவமா இருக்கு. இதெல்லாம் சீனி பழம் சொல்லுவாங்க, சர்க்கரைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம அதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அது மழை சிகப்பா இருக்கும் பழம். தேங்கி இருக்கிற மழை தண்ணியில வாத்துங்கெல்லாம் குளிச்சு கும்மால் அடிச்சிட்டு இருக்கு. கலர் கலரா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. முகம் எப்படி இருக்கு பாரு, ஃபுல்லா டெக்கரேட் பண்ண மாதிரியே இருக்கு. இறங்க இறங்க இறங்க. எப்படி இருக்கு? முடி முடியா இருக்கா? தலையை சீவ மாட்டான் போல இருக்கடா அவன். பொண்ணு தலையா பொடுகு தலையா? தலையே சீவ மாட்டான் போல இருக்கு. பரட்டை மாதிரி இருக்கான், பரட்டை. குருவி இல்லடா, எல்லாமே புறா. கையை வைக்க வேணாம் பாப்பா. இங்க பாருங்களேன், ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்ட், கழுதைகளை பத்தின ஒரு ஃபேக்ட் போட்டிருக்காங்க. கழுதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70 to 100 கிலோ வரைக்கும் வந்துட்டு வெயிட் தூக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் டாங்கிஸ் வெய் ஒன்லி. ஆமா, 70 to 100 கிலோ வெயிட் அது தூக்கினாலும் அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 60 to 75 கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 25 கிலோமீட்டர் வேகத்துல இதால ஓட முடியுமா? ரெண்டு 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 ஆளுக்கு ஒண்ணு. இந்த இதை மட்டும் நீட்டா கீழே போடாத பாப்பா, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தாடா, நீ உனக்கு கொடுத்துரு. அவ்வளவுதான், போதும் போங்க. அடுத்து ஈமு கோழி, 2 கோழி வச்சிருக்காங்க. அம்மா ஓடுமே அதுதானே? அப்பா இந்தியன் மூவில ஓடுமே அது. அது வேற. பாப்பா தூக்கி கொடுங்க. அது நெருப்பு கோழியா? அது நெருப்பு கோழி. ஆனா மூக்கு பாரு, பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இந்தாங்கடா. என்ன அவன் குனிஞ்ச தலையை நிமிராம இருக்கான்? அப்பெல்லாம் பேசக்கூடாது. அம்மா குட்டியை கூப்பிடு, அப்பதான் நிமிர்ந்து பாக்கும். செல்ல குட்டியை கூப்பிடு. அப்பா என்ன அப்படியே முழுங்குறா? டேய், மென்னு சாப்பிட மாட்டியாடா? ஏய் பாத்தியா, புடுங்கி கீழே போட்டான் அவன். அவ்வளவுதான் அவனுக்கு. அவன் வந்து புடுங்கி கீழே போட்டதுனால அவனுக்கு வந்து கீரை கட்டு. இங்க வந்து பேண்டம் ஹென் அப்படின்னு சொல்லி சில கோழி வகைகள் வச்சிருக்காங்க. அப்பா பயங்கர முடி, பரட்டை சுருட்டை, எல்லாரையும் பார்த்தா அப்படிதான் இருக்காங்க. பரட்டை சுருட்டை அப்படிதான் இருக்காங்க. பிரீடு இது நம்ம நாட்டுக்கோழி மாதிரில இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் தெரியல எனக்கு. ஏதோ நம்ம நாட்டுக்கோழி செஞ்ச மாதிரி தான் இருக்கு. இங்க வந்துட்டானா? வான்கோழி ஸ்பெஷல் விசில் அடிச்சா கத்துவானே, ட்ரை பண்ணுவோமா? அந்த கத்துறான் பாரு. காரணம்னு தெரியல, விசில் அடிச்சா இவங்களுக்கு என்ன தோணும்னு தெரியல. விசில் அடிச்சா அப்படி கத்துறாங்க. இந்த கோழியெல்லாம் பாருங்களேன், ரொம்பவே அழகா இருக்கு. ஏன்னா கோல்டன் செப்ரைட் சிக்கன். அது வெல்வெட் மாதிரி இருக்கு. இல்ல, அது புடிச்சு வச்சு மேல வரைஞ்சு விட்ட மாதிரியே இருக்கு பாரு. புடிச்சு வச்சு வரைஞ்சு விட்ட மாதிரியே இருக்குது. நீங்க ரொம்ப ஆர்வமா எதை எதிர்பார்க்கறாங்க? எப்படி சாப்பிடுறாங்க? சக்க 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 சக்கன்னு கொத்தி சாப்பிடும். போதும் இங்க கொஞ்சம். ஏய், இது என்ன புறாவா கோழியா? ரெண்டும் கலந்த கலவையா இருக்கு. புறா கோழி ரெண்டுமே கலந்த கலவை மாதிரி இருக்கு. ஒரு அழகான ஒரு செட்டப் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அழகா ஒரு பாலம், ஃபவுண்டைன் மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல்லாம் இல்ல, தண்ணி தான் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செயற்கையான பூலிங் செட்டை போட்டிருந்தாலும் மழை பெஞ்சு எவ்வளவு தண்ணி நிக்கிறதுல அதுலதான் வந்து வாத்துக்களும் புறாக்களும் நிறையவே விளையாடுதுன்னு சொல்லணும். தடுப்பிருக்கு நினைச்சேன், மாடோட உயரமே அவ்வளவுதான். ஐயோ கொடுமையே.
என்னமோ ஜப்பர் பாடி பஃபலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. இந்த மாடு பேர் என்னன்னு தெரியல. ஆனா கொம்பு இந்த எருமை மாடோட கொம்பு பாருங்க. அப்பப்பா அங்க பாரியா இல்லங்க, மண்டை வீங்கி போன மண்டை மாதிரி இருக்கு. ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி ஹைட்ட பாருங்களேன். பக்கத்துல அவன் கண்ணை பார்க்கும்போது பெரிய சைஸ் கோலி குண்டை வந்து அப்படியே பதிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. இல்ல, அவன் வேற எதையோ பாக்குறான், கவனிக்கிறான். அவன் வேற எதையோ ரொம்ப தீவிரமா கவனிச்சுட்டு இருக்கான். எப்பா சரியான ஹைட்டுங்க. இல்ல பாப்பா, இல்ல அவன் வேற என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவன் கவனம் இங்க இல்ல. வாட்டை வச்சு அழகா ஒரு பூல் செட் பண்ணிருக்காங்க. உள்ள தண்ணி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பிடிச்சிருக்கா பாப்பா? ஏ பேரட் பீக் அசில். இதுதான் நம்ம அண்டை சேவல் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. அவர் என்ன சாப்பிட்டு படுத்துட்டாரா? இது பெரிய சைஸ் எலி மாதிரியே இருக்குது, பெருச்சாலி மாதிரியே. இது சாப்பிடுமா என்ன? சாப்பிடுவியா? சாப்பிடுவியா? பாடுறா, பெரிய சைஸ் பெருச்சாலி மாதிரி இருக்கு. அவர் வந்து நிறைய சாப்பிட்டு படுத்துட்டாரு போல இருக்கு. டேஞ்சர். ஓகே, இது ஃபேன்சி ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். கெனடியன் பிக்மி கோட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. வெள்ளையா எல்லாத்தையும் கொடுத்துறாதம்மா, அம்மா ஒன்னே மட்டும் கொடுங்க போதும். நீடா இவ்வளவு பெருசா இருக்க? வெறுங்கைய நீட்டுறான்ட்டு கையை மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். விவரமா இருக்காங்க. இறட்டா இலையோட கொடுக்கும்போது கரெக்டா வாங்குறான் பாரு. எல்லாத்தோட சைஸையும் பார்த்தா கொஞ்சம் பயமாவே இருக்கு. இவரு பாரு தலையை எங்க வச்சுட்டு தூங்குறாரு பாரு. பேசக்கூடாது, அடுத்த மாசம் பாத்துக்கலாம் நீங்களா உங்களை. அப்பா எல்லாமே ஒரு மாடு சைஸ்ல தான் இருக்கு. குட்டிங்களா இருக்காங்க, பார்க்கவே அழகா இருக்கு. இருக்கலாம். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவ்வளவுதான் போ. அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, எல்லாம் அழகா இருக்கீங்க, எல்லாருமே அழகா இருக்கீங்க. அதான் ஃபீமேல். அங்க ஒருத்தன் உனக்கு தனியா நிக்கிறான் பாரு. நேரா போ, நேரா போய் ஒருத்தன். எதையுமே நம்பாதீங்கப்பா. நேரா போ. போமா, வராதா தாண்டி. பல வித்தியாசமான ஆடுகளை வந்து வச்சிருக்காங்க. இது என்ன ஜாம்னாபரி, பன்னூர் ஷீப். இதோட காதை பாருங்கப்பா. இந்த காது பாருங்க, வெளியில நம்ம என்ட்ரன்ஸ்ல வரும்போதே ஒரு ஆடை பார்த்தோமே, அந்த வகை போல இருக்கு. காது மட்டுமே 1 அடி 1.5 அடிக்கு இருக்கு. கோயில் கெடாக்கு ஒரு ஸ்மெல் வரும்ல, அது மாதிரி. இந்த கெடாங்களுக்கு எல்லா கெடாக்குமே வரும் இந்த வாடை. அது பயப்படுது. ஒண்ணு குடு, இல்லைன்னா குடுக்காத, மறைச்சுக்கோ ஃபுல்லா.
ஆமா கொடுக்க மாட்டேன் போடா. கொடுத்துட்டேனா போ. அவ்வளவுதான். ஓகே பை 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 பை. இந்த அங்க நிறைய குட்டிஸ் இருக்காங்க, ஜூனியர்ஸ் இருக்காங்க. ஐயோ அவன் பாவம் ரொம்ப ஏக்கமா பாக்குறான்டா. அவன் அழகாவும் இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். அந்த குட்டி. கீழே விட்டு எடுங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப வெள்ளையா அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க குட்டி. குட்டி என்ன கியூட்டா இருக்கு பாருங்களேன். குட்டி எவ்வளோ நான் கொடுக்க மாட்டேனே அப்படிம்பாங்க. ஆனா அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த அழகுக்காகவே கொடுக்கலாம். பாருங்களேன் அப்பா என்ன அழகா ஒரு குதிரை பாருங்களேன். பியூர் ஒயிட்ல இருக்காங்க. ஏய் ஹாய். பா அழகு நான் அழகு, அப்படி ஒரு அழகு. அதே நேரத்துல ஹைட்டு சரியான ஹைட்டுங்க. ஆமா சிவான்ற படத்துல ரஜினி வச்சிருப்பாரு. அழகா காட்டணும்னா இந்த மாதிரி அழகான குதிரைகள் வேணும். ரொம்ப அழகா இருக்கான். அழகா வந்து அவனுக்கு வந்து புல்லுல வந்து ஒரு பேக், நெட்டு பேக் மாதிரி இருக்கு, அதுல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை அவர் வந்து ஒரு வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற மாதிரியான ஒரு இது பண்ணிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்பவே ஒரு முக்கியமான ஜோன், ரெப்டைல் ஜோனுக்கு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன மாதிரியான ஊர்வனங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இங்க என்னெல்லாம் பாப்பா இருக்கு? இங்க என்னெல்லாம் இருக்க போகுது? இங்க பாரு என்னெல்லாம் இங்க இருக்க போகுதுன்றது போட்டிருக்காங்க பாரு. ஸ்னேக். எனக்கே பேர் மறந்து போச்சு பாப்பா. அது என்ன பேரு? இகுவானா. ஒண்ணு இல்ல ஓனா பாப்பா, அவ்வளவுதான். மேல ஏறி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சாம்பல் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இகுவானா. படுத்து கிடக்குறாரு பாருங்க. அது வந்து கிரீனு, இது எல்லோ. சுகர் கிளைடர் இருக்கு பேரு. அப்படியே அது அப்படியே ஒரு மாதிரி ரெக்க மாதிரி இருக்கும். பறக்க ரெடியா இருக்கிறவங்கள அடைச்சு வச்சிருக்கீங்க. இங்க பாரு சுண்டலி கலர் கலரா எலி இருக்கு, குட்டியா இருக்கு. ஓ பாம்பு பாப்பா, பாம்பு பாப்பா. ஓகே எப்படி டிஸ்டர்ப் ஆகுறான் பாரு. அப்படியே என்ன வாங்குறியா? பாரு ரப்பர் மாதிரி, ரப்பர் மாதிரி இருக்கான் பாரு. அழகோ அழகு. எப்படி பாப்பா இருக்கு? எப்படி இருக்கு சொல்ல? நல்லாக்கா? ஏன் பண்ண ரகசியமா? ரகசியமா? ரப்பர் மாதிரி இருக்குல்ல? ஓகேவா? வாங்க 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 பாரு. அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சிரு. இங்க பாரு அம்மா பாரு. அப்படியே அந்த பக்கம் ஆமை உடம்பு இதெல்லாம் இருக்கு பாருங்க. என்ன வேகமா போகுது. உள்ள போயிட்டாங்க. இல்ல வழி இருக்கும், உள்ள தோண்டி இருப்பாங்க. வெல்வெட் மாதிரி இருக்கு. அப்படியே இது வீட்ல வாங்கி வளர்ப்பாங்களா? நல்ல வேலை டைமிங். கக்கா போறோம். ஜஸ்ட் மிஸ்.
வேற எங்கேயும் ஓடிட்டியா தாத்தா? ஓகே எனக்கு இன்னும் கடிக்கிற மாதிரியே இருக்கு. குத்திருண்டா அந்த பக்கம் பெரிய ஆமா கையில தூக்கி பார்க்கலாம். அந்த சைடுல இருக்கும். அங்க ஒரு நீர் உடும்பு இருக்கு. டிஃபரெண்டா ஒரு மங்கி இருக்கும். அந்த லாஸ்டா இருக்கும் பாருங்க. இது நான் வேணாமஸ் தான். எல்லாமே நான் வேணாமஸ் தான். பாப்பா இறங்கிடா. இறங்கி அவளை இறக்கி விடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க, அடுத்து அவளுக்கு போட்டுக்கலாம். இப்படி ஒரு மாலை மூஞ்சி பக்கம் வராதம்மா, பயமா இருக்கு. கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது. பாப்பா நீ அதை கோவப்படுத்தினா அது வாய் அந்த படத்துல இது மாதிரி எஜமாமா ஏதோ ஒரு படத்துல பழைய படத்துல நீ சொன்னது அண்ணாமலை நினைச்சிட்டு தலைய அழகா வச்சுக்கிட்டான் பாரு. ஆம்பளையோட உங்க கைதான் பெருசா தெரியும். அது பயத்துல இருக்குமோ? நம்மளை விட வாரத்துக்கு ஒரு இடம் ஃபுட்டாக்கா 5 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு எலியாம். 5 நாளைக்கு ஒரு எலியாம். மெயின்டைன் பண்றதால இந்த அளவுக்கு வளருதுனால சல்லுன்னு வளர்ந்துரும். வேகமா வளருது. அவங்க கிட்ட போகுது. ஓகே இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல வச்சுக்கோ. எல்லா ஏரியாவுலயும் இருக்கும். இந்த பாப்பா இடத்துல போ. நிறைய இருக்கா? அங்க பாரு, அப்படியே அம்மா பாரு. உனக்கு பிடிக்கும்ல? இல்ல ரொம்ப செய்ய மாட்டா, தூக்கி ஓட மாட்டா. சரி பாக்குறான். நீங்க எல்லாம் யாருடா? பயம் போயிருச்சா? நீங்க எங்களை நிம்மதியா தூங்க விடாம வச்சுட்டீங்க. இதெல்லாம் கடல்ல இருக்கிற ஆமை மாதிரி. அது மேல ஒரு மண்புழு ஏறிக்கிட்டு இருக்கு. சாப்பிடல பாப்பா, வேணாம். நவுத்திட்டே போகாது, அப்படியே நில்லு. அதுக்கு முன்னாடி கீழே போடு. 20 வருஷம். These reptiles can grow 4 feet. 4 அடி வரைக்கும் வளருமாப்பா. 4.5 கிலோ எடை. உடும்பு வகைதான். ஸ்குரில் மங்கி. நோ, டச் பண்ணக்கூடாது. இரேன் கொஞ்சம் இரேன். என்னடி கொடுத்த? என்ன உனக்குதான் இங்க கேரட் வச்சிருக்காங்களே, அதை விட்டு ஏன் நீ இலை கேக்குற? வெடுக்குன்னு புடுங்குவான். புடுங்க வாங்க மாட்டியாரா? அதே இலைய தானடா அதே இலைய தானடா தெரியுங்க. அலர்ட் மோந்து பாக்குது. வேற ஏதாவது திங்கிற மாதிரி கொடுங்க அப்படிங்க. குட்டியா கொடுக்காத, பெருசா வரல கொடுத்துறாத.
பெருசா கொடு. உன் கையை எடுத்துறாம பெருசா குச்சியோட கொடு. இது நீயே சத்தம் போட்டப்ப இது இல்ல ஈச் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஆமா, வந்து. அதான் கொடுக்குது. பேட் கடிச்சு வச்சு என்ன பண்ணுவ? ஊசி அன்னைக்கு மாதிரி அப்புறம் 4 ஊசி போடுவாங்க. சும்மா வாயை வச்சு வைக்கிறான். குடுக்கறதுக்காக ஆக்ஷன் பண்றான் அவனும். போதும் போதும் போதும். ஓகே, இங்க பாரு ரொம்ப பெருசா இருக்கு பாரு. இகுவானா. இது என்ன கலர்? கலரே போடலையா? ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஓகே, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான் ஆரஞ்சு கலர் இகுவானான்ட்டு. எத்தனை அடி இருக்கும்? 3, 1 அடியாவது 2 அடியாவது இருக்கும். தாராளமா அது 4 அடி, 3 அடியில இருந்து 4 அடி வரும். தாராளமா 4 அடி வரும். அப்பா முதுகுல ஏத்தி விடு பாப்பா. ஆனா அது என்ன, அந்த காஜிலா படத்துல அதோட முகத்தை காட்டுவாங்க பாரு, அது மாதிரியே இருக்கு. ஒரு கண்ணு மூண்டு இருக்கு, ஒரு கண்ணு ரெண்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கு. கருப்பு குதிரை, பிளாக் ஹார்ஸ். அப்பா அங்க பாருங்கப்பா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. வேற கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்டில், கயிறு கட்டில், ஊஞ்சல், பிளாஸ்டிக் சேர்ஸ், ஃபேனு. அந்த பக்கம் பார்த்தா தனியா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பண்ணையார் போறாரு. பண்ணையார் போறாரு. கூண்டு கான்ஷியர்ன்ற கிளி கூண்டுக்குள்ள வந்தாச்சு. மக்கள் நிறைய பேர் கிளிகள் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகளும் விளையாண்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் எடு. கொஞ்சம் எடு. காட்டு. இது ரொம்பவே குட்டியா இருக்கு. உன் கையிலையா? இங்க வாங்க இங்க வாங்க இங்க அங்க போடா. அதுவே எடுத்து குறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காப்ல, அதுவே எடுத்துக்குவாரு. நீ வேற போயிட்டே காட்டு. ஆப்பா, என் டிஷர்ட்டை காலி பண்றாங்க. இங்க பாரு. இரு சாப்பிடும், அதுக்கு தேவைன்றப்பதான் சாப்பிடும். பாப்பா தலைமையில ஏத்தி விட்டா சின்ன பிள்ளையா. சங்கு பூவை கொத்துதியா, சங்கு பூவை கொத்தி சாப்பிட பாரு. அப்படிலாம் தள்ளக்கூடாது. இங்க பாரு பாப்பா, வாங்கிக்கோ. ஒயிட் கலர். கைய நீட்டுமா, ஸ்ட்ராங்கா நீட்டு. கைய அப்படி நீட்டுறா. வாங்கிக்கோங்க டாடி. சரி கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. அப்பா கிட்ட வந்து வாவ், 2 தோல் பட்டையிலேயே 2 அழகான கிளிகள். அழகா எடுக்கிறான் பாருங்க, என்ன அழகா எடுக்கிறான் பாருங்க. அழகா உடைச்சு போட்டுறாங்க, அசால்ட்டா உடைச்சு போட்டுறான். உங்களுக்கு வேணாமா? வயிறு நிறைஞ்சிருச்சா? உங்களுக்கு வேணாமா? பக்கத்துல இருந்து பாக்குறப்ப ஓகே. இவனுக்கு பசிக்கல போல இருக்கு. பசி அடங்கிருச்சாடா? பசி அடங்கிருச்சுங்களா? ஓகே, ஐம் ரைசிங் அப். ஓகே, டக்கு டக்குன்னு உடச்சு அழகா உள்ள இருக்க பருப்பு அழகா எடுத்து சாப்பிடுறாங்க. கண்ணகனை கொத்தி விட்டாரா? ராஜா வலிக்குது. என்ன சிங்காரம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கு. அங்க பாருங்க, பெரிய பஞ்சவர்ண கிளி, பெரிய பஞ்சவர்ண கிளி. மக்கா மக்கா கையிடாது.
அப்புவா அது பேரு? பாரா அப்புவாண்டா அது பேரு. இவரு ரொம்பவே வெயிட்டாவும் இருக்காரு. நகங்கள் பயங்கர ஷார்ப்பா இருக்கு, வலிக்குது, ஆனாலும் பொறுத்துக்க. ஏமா அங்க இருக்கு பாரு டேபிள்ல. டக்கு 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 டக்குன்னு உடச்சு சாப்பிடுறாங்க. வலியே வலியன்னு தான் பாடணும். ஏன்னா அவங்க டோன்ல உட்காந்துருக்கப்ப நகத்தை யூஸ் பண்ணி கிரிப்புக்காக. அப்பா நேரம் பயிர் வரைச்சி பழம் காய்கறி எல்லாம் வச்சு சாயங்காலம் எல்லாத்தையும் வரமாட்டேங்குதா? மூக்கு இருடா இருடா இருடா. எல்லாமே உடைச்சிட்டாங்களா? எல்லாமே இந்த நார்ல இருந்து என்னமோ கயிறு பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம சாப்பிட கொடுக்கவும் அதை விட்டுட்டு போய் இதை சாப்பிட்டு இருக்காரு. எப்படி உடைச்சு சாப்பிடுறான் பாருங்களேன். அந்த நாக்கால ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அந்த முதல் அழகை வச்சு அழகா உடைக்கிறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால் செட்டப் செம்மங்க, வேற லெவல்ல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆக்சுவலா ஆன் பண்ணாம இருந்தாங்க, இப்ப ஆன் பண்ணிட்டாங்க. செம்மையா இருக்குங்க. பாப்பா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு கார்டன் செட்டப்போட சூப்பரா இருக்கு. பார்த்த வரைக்கும் இப்ராஹிம் பார்க் எப்படி இருக்கு? பார்த்த வரைக்கும் இப்ராஹிம் பார்க் எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. அதுல இந்த வாட்டர் ஃபால் செட்டப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கு. ஸ்விம்மிங் Oh my God! ஓகே. ஒட்டக சவாரி பாப்பா எப்படி ஃபீல் பண்றீங்க?
ரொம்ப குதிக்குதே. குதிக்குது. ம் நானும் சொன்னல டெக்கரேஷன் பண்ணிட்டு. சொர்க்கம் இல்லையாடா டார்ஜிலிங். லஞ்ச் பையன் லஞ்ச் பையன் லஞ்ச் பையன் லஞ்ச் பையன். போனிக்குது. என்னடா வேலை வெட்டிக்கு போகலையா சுத்திட்டு இருக்க? நார்த்தன் யூரோப் பூர்வீகமாக கொண்ட இந்த போனிக்குதிரை. கொண்டையா? கொண்ட மாதிரி தெரியல, நல்லா சில்கி ஹேரா தான் இருக்கு. சிக்ஸுக்கா ஏய் இருடா, நான் ஒரு படம் படிச்சுட்டு போயிடுறேன். அப்பா வயித்த கிள்ள போது வயிறு அது நிமிந்துச்சுங்க. ஹாய் குதிரை, ஹாய் குதிரை. இங்க பாரு அது எப்படி ஓடுது பாரு. கம்முன்னு எப்படி அது மேல வருவ, நம்மள தள்ளி விட்டு போயிரும். கருத்தை நான் நெத்தியில வைக்கணும், வர மாட்டேங்கிறேன். கேப்ல ஸ்லோலி வாங்க. இந்த ரூம் ஸ்டே பண்ற அந்த கட்டடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ராஹிம் சென்ட்ரல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஸ்டே பண்ணி சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டைம் ஸ்பெண்ட் நினைக்கிறதுக்கான அழகான ஒரு வில்லா மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உடன் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. வெளியே இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ட்ரீம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஒரு வீடு கட்டணும்னா இந்த ஒரு டிசைன்ல வந்துட்டு கட்டணும்னு நான் விருப்பப்படுறேங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல ஒரு இந்த ஸ்பேசியஸான அழகா கார்டனோட செட்டப்ல அது வந்து இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி சரி. இப்ராஹிம் பார்க்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து இந்த விழாவை பத்தின ரிசார்ட், ஆக்சுவலா இந்த ரிசார்ட் பத்தின ஒரு சின்ன தகவல் கொடுத்துட்டு போனாரு. இன்னும் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடியல. உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. இதுல ஒரு 6 ரூம், அதுல ஒரு 6 ரூம் ரிசார்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை வந்து உள்ள போய் பார்க்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காரு. வாங்க உள்ள போவோம், உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாவே வந்துட்டு கேரளா ஸ்டைல்ல வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறதா வந்து சொன்னாரு. வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகா வந்து கேரளா அப்படின்னோடனே அந்த காடுகளில் விளையிற அந்த பலாமரம், அந்த பலாமரம் மாதிரி பலா காய் இருக்கிற மாதிரியும் அழகான ஒரு செட்டப் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ 3 ரூம் இருக்கிற மாதிரி இருக்கு. 1 2 3 இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க 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 பாப்பா வரேன். திருச்சி பெஸ்டா மாறிட்டு வருது. என்டர்டெயின்மென்ட் டூரிஸ்ட் பிளேஸ் பாருங்க. ஒரு ரூம் நம்ம திறந்தாச்சு, வாங்க உள்ள இன்டீரியர் பாருங்க. இன்னும் அரேஞ்ச் பண்ணல பத்திமா, இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. ரூம் செட்டப் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. எல்லா ரூமுமே வந்து அட்டாச்டு பாத்ரூமோட வருது. இது நம்ம 2வது ரூம், அதுக்கு என்டர் ஆகுறோம். அந்த ரூமை விட இது கொஞ்சம் எனக்கு பெருசாவே தெரியுது. அந்த கட்டில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா வாங்கி போட்டிருக்காங்க. நல்ல நல்ல குவாலிட்டியான கட்டிலாம் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. செம்ம கூலிங்கா இருக்கு. இப்ராஹிம் பார்க் ஃபுல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க மேலே போய் பார்ப்போம், ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இல்ல ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த இப்ராஹிம் பார்க்கை சுத்தி உள்ள இடங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தெரியுது. குறிப்பா அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த மலை ரொம்பவே அழகா தெரியுது. பிளஸ் இந்த பக்கத்துல அந்த ஆர்டிபிஷியல் நீர்வீழ்ச்சியும் ரொம்ப அழகாவே தெரியுது. இங்க மேல வந்துட்டு ரூம்கள்ல கட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க. கட்டில் அந்த டீபாய் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆ, உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்ல அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமா ஒரு 3 பேர் தூங்கலாம். நான் கொஞ்சம் நெருக்கி பிடிச்சா 4 பேரே தூங்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க தள்ளுங்க. உட்காருங்க. வெரி நைஸ். நீங்க சொல்லுங்க, இது ஒர்த்து இல்லையான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பியூர்லி ஒர்த்து. அது எவ்வளவு சார்ஜ் பண்ணாலும் இங்க கொடுக்கலாங்க. இந்த மாதிரியான திருச்சி சிட்டி லிமிட்ல வந்துட்டு இன்ஃபேக்ட் இதுல நாட்டமலை புதுக்கோட்டையில வரும். பட் திருச்சியிலேருந்து ஜஸ்ட் 35 கிலோமீட்டர் அவே தான் அது. இந்த மாதிரி ஒரு பிஸியான சிட்டி லைஃப்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு பார்க் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். இது நல்லாவே வெளிச்சமா தெரியுற மாதிரி இருக்கு. அந்த ரூம் சூப்பர். காமன் டோர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்று தான்டா பாப்பா. பாத்ரூமும் உள்ள நல்ல குவாலிட்டியான இன்வர்ஸா போட்டிருக்காங்க. லவ் யூ மோனிகா. ஓகே. ஹைட் ராணி பூ பறிக்கிறாங்க. மேல 2 பூ இருக்கு பாருங்க. தோழி மெதுவா. இந்த இப்ராஹிம் பார்க் எப்படி இருக்குன்றத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரிச்சியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸாக இது இருக்குன்றது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைங்களுக்கு வீக்கெண்டில் வந்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அடல்ட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல டைம் எடுத்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்கும் பிளேசஸ் அவைலபிள். அதாவது இந்த பின்னாடி தெரிகிற இங்கே வந்து நீங்கள் ரூமில் வந்து ஸ்டே பண்ணி கூட வந்து நீங்கள் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்களே வந்து பண்ணி தருவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.